கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. உங்களுக்கு 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 60,000. இந்த சோலார் திட்டம் வந்து ரயில்வே சோலார் இதெல்லாம் வந்து பல அடையாளங்கள். அந்த நிதி கொடுன்னு கேட்குறதெல்லாம் இவங்க ஏதோ அரசுக்காக கேட்குற மாதிரி நமக்கு தோணலை. ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு 5,000 கோடி நிதி வந்ததுன்னா அதில் எவ்வளவு வந்து நம்ம அது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கிலேயே தான் இருக்காங்களே தவிர இப்போ இவ்வளவு நிதி கொடுத்த பிறகும் தமிழ்நாட்டிற்கு அந்த பயன்கள் வரவில்லை என்றால் உண்மையிலேயே தமிழ்நாடு வந்து ஏதோ சபிக்கப்பட்ட நாடு. அவர் அமித்ஷா தான் கேட்டார், இந்த 4 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கணும், கட்டின பொண்டாட்டி வந்து தெருவில் நின்னா கூட அதுக்கு வந்து சொத்தோ இல்லை அதுக்கு வருமானமோ ஜீவனாம்சமோ கொடுக்கக்கூடாது, இப்படி ஒரு ஆணாதிக்க முறை இதெல்லாம் வந்து இங்கே வரும்போது சாரியாக வேணுன்றீங்க. கையை வெட்டணும், கல்லால் அடித்து கொள்ளணும், இல்லை மரண தண்டனை கொடுக்கணும், கழுத்தை வெட்டி கொள்ளணும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் அவன் கொலை செஞ்சான்னா இளைஞனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் வந்து நடு ரோட்டில் வந்து தலையை குனிட்டானு டொப்பு அதுக்குன்னே ஒரு ஆள் அறுவலை வச்சுட்டு ரெடியாக ஸ்ட்ராங்காக இருப்பார். பத்துக்குன்னு ஒரு 10 பேரை தலை அப்படியே உருளும். அப்போ அதுக்கெல்லாம் சாரியாக வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு. ஓவைசி பதில் சொல்லலை. நம்ம இதுதான் சொல்ல முடியும். வேணுங்கிற இடத்துல நீங்கள் ஷாரியாக வந்து சௌகரியமாக இருக்கிற இடத்துல ஷாரியாக வேணும், எல்லா இடத்துலையும் ஷாரியாக வச்சுப்போம். ஆராதனாவுக்கு கொடுத்ததை பற்றி நமக்கு ஆட்சேபனையே இல்லை, அது ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆனால் சிவகார்த்திகேயன் மகள் என்பதால் கொடுத்தது அப்படி தான் தெரியுது. ஏன்னா வைக்கம் விஜயலட்சுமி கொடுக்கலையே, 86 வரி பாடினவங்களுக்கு கொடுக்கல, 2 வரி பாடினவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் அரசியல் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த வகையில் சிவகார்த்திகேயன் மகள்னால் ஏன்னா பராசக்தியில் நடித்தார்ல, திமுகவுடைய அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக நடித்தார். படம் ஒன்றும் பெருசாக போனியாவில் இருந்தால் ஒரு காலம் அவருக்கு அந்த படம் போனியாகலைன்றது வந்து ஒரு ஆறுதல் பரிசாக இதை கொடுத்தார்களா? ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு 46% ஓட்டுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ 34 நம்ம சொல்கிறீங்க, 36 10% போயிடுச்சு. அப்போ அந்த பர்சன்ட் எங்கே போகுது? எங்கேயோ போகணும். ஒன்று அதிமுகவுக்கு போகணும், இல்லை சீமானுக்கு போகணும், இல்லை விஜய்க்கு போகணும். இதில் வந்து இதே சிஎன்எனில் இதே கருத்து கணிப்பில் யாரை நீங்கள் முதல்வராக வர விரும்புகிறீர்கள் கேட்கும்போது எடப்பாடிக்கு 33%, ஸ்டாலினுக்கு 27%, விஜய்க்கு 24%. இப்போ இதையும் நீங்கள் சொன்னதையும் ஒப்பிட்டு பாருங்கள். இங்கே இபிஎஸ்க்கு எடப்பாடிக்கு 33%, ஸ்டாலினுக்கு 27%, 36% திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவன், அதில் ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறவன் 27% தான். அப்படி நீங்கள் ஒரு ஒப்பீடு எடுத்தீங்கன்னா அப்போ திமுகவில் 9% வந்து ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு நினைக்கிறானா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆரம்பிச்சிருவோமா சார் கேள்விகளை? வெள்ளிக்கிழமை அதுவுமா? வெள்ளிக்கிழமை நல்லபடியாக கேளுங்க. முதல் கேள்வி ஈரோட்டிலிருந்து தாசப்பன் கேட்கிறார். துறையூரில் தார் சாலை என்ற பெயரில் கருங்கல் தூண் சாலை போட்டு 2 நாளில் கையில் அள்ளும் வகையிலும் விபத்துக்கள் நேரவும் வழி செய்த தமிழக அரசு செயல்திறன் எப்படி இருக்கிறது? அதான் நீங்களே இவ்வளவுன்னு சொல்லிட்டு கடைசியில் செயல்திறன் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த ரோட்டில் போகிறவங்கள தான் கேட்கணும். அதாவது முன்னாலெல்லாம் தார் ரோடு போடுறேன்னு சொல்லி அதில் வேறு மணல் கிணல் அதிகமாக கொட்டி இந்த தாரை 2 நாளில் 1 நாளில் பார்த்தீங்கன்னா கையில் ஆள்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எப்போவுமே சர்க்காரியா சொன்ன மாதிரி விஞ்ஞானபூர்வமான ஊழலில் வந்து திமுக வந்து நிபுணர்கள். இது ஏன் வந்து இந்த தாரெல்லாம் கொண்டு வந்து கொட்டி அனாவசியமாக எதுக்கு இந்த வேலை, எக்ஸ்ட்ரா வேலை? இந்த கருங்கல் ஜல்லியை பொடி பண்ணுறாங்க பாருங்கள், கிட்டத்தட்ட மணல் மாதிரி இருக்கும், இந்த கருப்பு மணல் மாதிரி இருக்கும். கருங்கல் ஜல்லியை பொடி பண்ணால் மணல் தானே. ஆமாம். இந்த மணலில் வச்சு ஃபுல்லாக ரோடு போட்டு விட்டாங்க, மெயின் ரோடுங்க. இப்போ மணலில் போட்டிங்கன்னா அதுக்கு மேலே என்ன பண்ண வேண்டியது, தண்ணியை தெளித்து அந்த ரோலரை போட்டால் அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் தான் இருக்கும். மறுநாளைக்கு கொஞ்சம் மழை பெஞ்சாலும் 10 வண்டி போனாலும் அது தூசி கிளம்பும், பள்ளம் வரும். கான்கிரீட்டு சாலை போட்டாலே
அது எப்படி இருக்குன்னு தெரியல. தார் சாலை போட்டாலே மோசம். வெறும் கருங்கல் ஜல்லி அதில் தூள் பண்ணி அதை மணலாக்கி மண் மாதிரி ஆக்கி அதில் ரோடு போட்டால் அந்த கப்பி ரோடுன்னு சொல்லுவோம்ல, அந்த கப்பி ரோடு போட்டு விட்டு தார் சாலைன்னு கணக்கு காமிக்கிறாங்க. அங்கே போனால் குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க 10 வயசு குழந்தைங்க போய் இப்படி கையில் அள்ளுன்னா மண்ணு மாதிரி கையில் வருது. அது கப்பி தானே வருது. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பள்ளம் மேடு அதிகமாகும். தண்ணி மழை கிழ பெஞ்சாலும் இல்லை ஏதாவது தண்ணி ஏதாவது எங்கேருந்தாவது சாக்கடை தண்ணி வந்தாலும் அதில் வழுக்கி விழுவாங்க. விபத்துகள் அதிகமாகும். இப்படி வந்து இது வந்து ஏதோ அங்கே மட்டும்தான் நடக்குதுன்னு வாரத்துக்கு ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எங்கே நடந்துச்சு? துறையூருங்கிறது எங்கே இருக்குது? திருச்சி மாவட்டம். அதே திருச்சியில் 3 தடவை இடியிலேருந்து வந்து ஏன் இன்னும் கேஸ் ஃபைல் பண்ணலான்னு கேட்டாங்க பாருங்கள். ஒன்று அப்பாயின்மெண்ட்டு, ஒன்று ட்ரான்ஸ்ஃபரு, ஒன்று கான்ட்ராக்ட் ஊழல். KN நேரு அவர்கள் அவருடைய பண்ணை எஸ்டேட் இருக்குது, என்ன சொல்லுவாங்க எஸ்டேட் பங்களான்னு. அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரமாதமான கான்கிரீட் ரோடு. பண்ணைக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஒரு சுற்று வரணுன்னா ஒரு பெரிய சில கிலோமீட்டர் சுற்றுற மாதிரி அவ்வளோ பெரிய பண்ணை எஸ்டேட்டு பங்களா. அதுக்குள்ளே சுத்தமான கான்கிரீட் ரோடு. அப்போ கான்ட்ராக்டர் வந்து ரோடு போட தெரியாமல் இல்லை, அவனுக்கு உள்ளே போனால் கான்கிரீட்டில் போடணும்னு தெரியுது, நல்லா போடணும்னு தெரியுது. அதில் ஒரு 2 வருஷம் பொறுத்து அதில் ஒரு ஓட்டை விழுந்தால் கூட மந்திரி கூப்பிட்டு தோலை உரிச்சுடுவார். ஆனால் பொதுமக்கள் பயன்படுத்துகிற இடம் வந்து கப்பியை போட்டு தார் ரோடுன்னு ஏமாத்துகிற அளவுக்கு ரொம்ப அலங்கோலமாக இருக்கிறது ஆட்சி என்பது தான் அதோடைய செயல்திறன். என்னன்னு கேட்டால் 0. அதான். ஓகே சார். அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து மைத்திலி ராகவன் கேட்கிறாங்க, மலேசியாவில் திருவள்ளுவர் மையம் அமைக்க அறிவித்ததுடன் அங்கு சென்ற பிரதமர் தமிழர்களை பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளாரே. ஆமாம், மலேசியாவிற்கு வந்து இந்தியா கொடுத்த நன்கொடை, அதாவது கொடை வந்து தமிழர்கள்னு சொன்னார். இதைவிட தமிழர்களை வந்து வெளிநாட்டு மண்ணில் சென்று அங்கு வந்து உயர்த்தி பேசுவது வந்து மிக பாராட்ட வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் இருந்து போகக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் கூட இப்படி யாரும் பேசினதில்லை. நீங்கள் உடனே பிரதமர் வந்து தமிழ்நாட்டு அரசியலை மனதில் வைத்து தானே, ஏன் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இப்போதைக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு பாஜக வந்து தமிழ்நாட்டில் தனியாக வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது தமிழ்நாட்டில்ன்றது அதுக்கு மோடியே வேண்டியதில்லை. உங்களுக்கு எனக்கும் பாமர மக்களுக்குமே தெரியும். ஆனால் அவர் தமிழை உயர்த்தி பிடிப்பதுடன் திருக்குறளை சொல்கிறாரு, நாலடியார் சொல்கிறாரு, ஔவையார் அங்கங்கே கோட் பண்ணுறாரு, திருமூலரை கோட் பண்ணுறாரு. இப்படி எல்லா இடத்துலையும் வந்து தமிழை உயர்த்தி பிடித்து பேசி கொண்டிருக்கிறார். மலேசியாவில் சொல்லும்போது தமிழ் வந்து தமிழர்கள் வந்து நாங்கள் கொடுத்த நன்கொடை, தமிழர்களில் பலர் வந்து இங்கே பல நல்ல பதவியில் இருக்கிறார்கள். அங்கே கூட ஒரு பெரிய தமிழ் குரூப் இருக்குது, அதாவது தமிழர் அதாவது தமிழ் வம்சாவளி அங்கே செட்டில் ஆனவங்க. அனந்தகிருஷ்ணன், மாயாகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன், அஸ்ட்ரோ வானவில் டிவிலாம் அதில் வரும். மிகப்பெரிய அவர்கள் எண்ணெயில் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் ஒரு அதானி அம்பானின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து மிகப்பெரிய தொழிற்குழுமம். அங்கே நிறைய பேர் தமிழர்கள் வேலை செய்கிறார்கள். அதை தவிர தமிழர்கள் எல்லா டிரான்ஸ்போர்ட்டு அது இது எல்லா விதமான துறைகளிலும் இருக்கிறார்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் மலேசியாவில் போய் இப்போ வந்து தமிழை பற்றியோ தமிழர்களை பற்றியோ இவ்வளோ உயர்வாக பேசணும்னு கட்டாயம் இல்லை, அங்கே பேசுகிறார். நம்ம இதில் வந்து திருக்குறள் இங்கே வந்து ஒழுங்காக பேச தெரியுமான்னு கேட்டால் நம்ம தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தொண்டு சீட்டில் எழுதி கொடுத்தாலே தப்பாக படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. மலேசியாவில் சென்று இந்த அளவுக்கு அவர் வந்து பேசுகிறார் என்றால் உண்மையிலேயே தமிழின் மீதும் தமிழர்கள் மீதும் ஏதோ ஒரு விதமான ஒரு அக்கறை பாசம் அவருக்கு இருக்கிறது என்பதுதான் நிச்சயமாக மலேசியாவே வந்து வியந்து போகும் அளவுக்கு தமிழர்களை உயர்த்தி பிடித்திருக்கிறார், தமிழை உயர்த்தி பிடித்திருக்கிறார். திருவள்ளுவர் மையம் ஒன்று அங்கே அமைப்பதாக வாக்களித்திருக்கிறார். இதுக்கு முன்னால் அங்கே உள்ள ஒரு மலேசிய பல்கலைக்கழகத்தில் தமிழர் இருக்கை சேர்னு சொல்லுவாங்க. இருக்கைனா அந்த படிப்பில் நடுவில் அதில் வரும், அதுக்கான அதில் பரிசுகள் கொடுப்பாங்க, விருதுகள் கொடுப்பாங்க. அது சேர்னு பேர், கிரியேட்டிங் எ சேர். அதுக்கு ஏதோ ஒரு 10 லட்சம், ஒரு கோடி இப்படி வந்து நன்கொடையாக கொடுப்பாங்க. இப்போ வந்து திருவள்ளுவர் மையம், அந்த மையத்தில் வந்து நூலகம், ஆடிட்டோரியம், அரங்கம் இப்படி வந்து ஒரு ஒன்று உருவாக்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். திருவள்ளுவர் புகழை தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள், தமிழ் அரசியல்வாதிகளை விட பிரதமர் மோடி வந்து உலகெங்கிலும் மலேசியா உட்பட பரப்பி கொண்டிருக்கிறார்.
அரசியல் என்று நீங்கள் அதை பார்த்தானால், அப்படியானால் ஏன் வந்து அவர் அரசியல் அப்படியா இருந்தால் என்ன செய்யணும்? மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவரை பற்றி வேற எங்கேயோ போய் பேசணும், ஒரிசாவை சேர்ந்தவரை பற்றி வேற எங்கேயோ போய் பேசணும். அப்படி இல்லையே. ஐநா சபையில் பேசினாலும் தமிழை பற்றி பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனை பிஜேபி எம்எல்ஏ வந்துட்டாங்க, எத்தனை எம்பி வந்துட்டாங்க? ஏதோ நன்றி கடனாக பேசுகிறார்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த அளவில் வந்து இருக்கிறார்கள். அவருக்கு இருக்கும் அக்கறையில் 10ல் 1 பங்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு இருந்தால் சந்தோஷம். ஓகே சார். அடுத்ததாக சேலத்திலிருந்து கலைச்செல்வி கேட்கிறாங்க. மத்திய அரசு அளிக்கும் சோலார் திட்ட மானியம் 1 கிலோவாட்டுக்கு 30,000 ரூபாய் என்று 25 லட்சம் வீடுகளுக்கு நிதி ஒதுக்கியும் தமிழகம் இதுவரை 2 ஆண்டுகளில் 60,000 வீடுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டுள்ளது. அலட்சியமா, ஆணவமா? ரெண்டும் தான். அலட்சியம், ஆணவம் எல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களே 25 லட்சம் வீட்டுக்கு வந்து நிதி ஒதுக்குறாங்க, ஒதுக்கியிருக்காங்க, இல்லை ஒதுக்குறேங்கிறாங்க. சோலார் அந்த வீட்டு மேலே வந்து அந்த சோலார் போட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் பயன்படாமல் அது எக்ஸஸாக இருக்கிறது நீங்கள் வந்து அந்த கிரிட்டுக்கும் நீங்கள் அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் 60,000 வீடுகள் மட்டும்தான் அடையாளப்படுத்தி அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 25 லட்சம் எங்கே இருக்குது? இதே மற்ற மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் 7.5 லட்சம் வீடுகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் ஏறத்தாழ 6.5 லட்சம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 60,000. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரயில்வே எங்களுக்கு வந்து எந்த விதமான நிதியை ஒதுக்கவில்லை. இப்போ ரயில்வே அமைச்சர் வந்து தெளிவாக பேசியிருக்காரு. உங்களுக்கு 7,411 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கோம். இப்போது நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரயில்வே திட்டம், கரூர் ஏதோ ஒரு திட்டம், அந்த திட்டத்தில் 91% நிலம் வந்து தமிழ்நாடு வந்து அடையாளப்படுத்தவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 9% மொத்தம் அந்த திட்டத்துக்கு தேவையான நிலத்தில் 10%க்கும் குறைவாகத்தான் ஏன்னா நிலத்தை அடையாளப்படுத்தி அவங்ககிட்ட சொன்னால் அவங்க வந்து விலை கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த ரயில்வே லைன் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டேஷனு. இப்போ கூட தமிழ்நாடு சென்னை டு புதுச்சேரி, பாண்டிச்சேரி, இப்போ புதுச்சேரிக்கு கடலோரமாகவே 179 கிலோமீட்டர் உட்பட ஒரு 3 இது வந்து திட்டம் அறிவித்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நிதி ஒதுக்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. தமிழ்நாடு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. நாங்கள் தயாராக இருக்கிறோம். ரயில்வே அமைச்சர் சொல்லியிருக்காரு, பொதுவாக சராசரியாக பார்த்தால் நாங்கள் வந்து இது வரைக்கும் வந்து அறிவிச்சிருக்கிற திட்டம், நிதி ஒதுக்கிற திட்டத்தில் 25% நிலம் கூட வந்து 21% என்னமோ சொல்லியிருக்காரு. இந்த நிலம் தான் இவங்க அடையாளம் கண்டிருக்காங்க. ஏங்க, நிலத்தை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா திட்டம் வரும், மக்களுக்கு பயன். 9 வந்தே பாரத் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்கு, அப்புறம் ஏதோ 5 6 அமிர்த பாரத் கொடுத்துருக்கோம்லாம் அவர் பட்டியல் கொடுத்துருக்காரு. ஆக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செய்ய தயாராக இருக்காங்க, நிதி ஒதுக்குறாங்க. அந்த ஆதி திராவிடர்களுக்கு வந்து எத்தனையோ 1000 கோடி நிதி ஒதுக்கி அதை தமிழ்நாடு பயன்படுத்தாததால் அது திரும்ப சென்று விட்டது. அவங்க வந்து ஒரு திட்டத்துக்குன்னு சொல்லி நிதி ஒதுக்குறாங்கன்னா அதுக்கு 1 வருஷம் டைம் கொடுப்பாங்க, 2 வருஷம் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் அது வரைக்கும் ஒன்றும் பண்ணலைன்னா அதை எடுத்து வேறு எங்கேயோ யூஸ் பண்ணுவாங்க, வேறு ஏதோ ஒரு மாநிலத்துக்கு. அப்புறம் இங்கே பேசும்போது தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, தமிழர்கள் என்றாலே அவர்களுக்கு கசப்பு, இதெல்லாம் இது வந்து இந்த சோலார் திட்டம் வந்து ரயில்வே சோலார் இதெல்லாம் வந்து பல அடையாளங்கள். மத்திய அரசு வந்து திட்டங்கள் ஒதுக்குகிறது, திட்டங்கள் வந்து வகுப்பதுடன் நிதி ஒதுக்குகிறது. பல இடங்களில் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ள நிவாரணத்துக்கு 5000 கோடி 4900 கோடி கொடுத்தாங்க. இது வரைக்கும் கணக்கு கொடுங்கன்னு அவங்களும் 50 தடவை கேட்டாங்க. வாயை திறந்து அது என்ன வாயில் குழக்கட்டையா என்னன்னு தெரில, ஏன் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. முதல்வர்லேருந்து எந்த அமைச்சரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் மறுபடியும் இதுக்கு நிதி கொடு, அதுக்கு நிதி கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அந்த நிதி கொடுன்னு கேட்குறதெல்லாம் இவங்க ஏதோ அரசுக்காக கேட்குற மாதிரி நமக்கு தோணலை, மக்களுக்காக கேட்குற மாதிரி தோணலை. ஒரு பெரிய அமௌண்ட்டு, ஒரு 5000 கோடி நிதி வந்ததுன்னா அதில் எவ்வளவு வந்து நம்ம அது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கிலேயே தான் இருக்காங்களே தவிர, இப்போ இவ்வளவு நிதி கொடுத்த பிறகும் தமிழ்நாட்டிற்கு அந்த பயன்கள் வரவில்லை என்றால் உண்மையிலேயே தமிழ்நாடு வந்து ஏதோ சபிக்கப்பட்ட நாடு. ஓகே சார். அடுத்ததாக கடலூர்லேருந்து ராஜராஜன் கேட்கிறார். பரமத்தி வேலூரில் 2 கிராமங்களுக்கு இடையே மயான இடம் தொடர்பான தகராறில் சமரசம் செய்ய வந்த தாசில்தாரை பொதுமக்கள் பல மணி நேரம் சிறைபிடித்து வைத்துள்ளனரே.
ஆமாம், ஏதோ திட்டக்குடி கள்ளிப்பாளையம்னு 2 ஊர். ம். இந்த சாதி பிரச்சனை, ஏன் ஊர் வழியாக இறந்து போனோம், செத்து போனதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ எந்த ரோடு வழியாக போனால் என்ன ஆகிட போகுது? அதனால் இதில் 2 ஜாதிக்கு நடுவில் சண்டை. என் ஊர் வழியாக அவங்க ஆள் பணத்தை தூக்கிட்டு போகக்கூடாது. என்ன பண்ணும்? பணம் எந்திரிச்சு வந்து இப்படி டான்ஸ் ஆடுமா? என்ன என்ன ஆகிட போகுது? மனித உயிர், அவன் எந்த சாதியாக இருந்தாலும் போனால் அதோட சரி. அது வரைக்கும் அவனை ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாடி எப்போ எடுக்கிறாங்க இப்படி தான் கேட்பான். அது வரைக்கும் நம்ம ராமசாமி, நம்ம குப்சாமி, பரமசிவம் இப்படி பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் சாதியிலான்னு சொல்லுவாங்க, இந்த ஜாதி அந்த ஜாதின்னு. உயிர் போயிடுச்சுன்னா சிம்பிள், பாடி எப்போ எடுக்கிறாங்க, இவ்வளோதான் மனிதனுடைய மதிப்பு, இவ்வளோதான். இதில் போய் வந்து 2 பேரும் மயானம் வந்து இங்கே வைக்கக்கூடாது, இது வழியாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு இதில் வந்து ஏதோ ஒரு சாதியினருக்கு ஆதரவாக அந்த இவர் வந்து அரசு அதிகாரி வந்து அங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க வந்து ஏதோ கட்டிட்டாங்க. இந்த அதுக்கான அந்த எரியூட்டு அது கட்டமைப்பு இது வந்து அனுமதி இல்லாமல் ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி அது இன்னும் சண்டை, 2 சாதி சண்டை பெருசாச்சு. இதில் ஒரு போய் சமரசம் பண்ணுறேன்னு போனார் பாருங்க. 2 பக்கமாக செஞ்சு இவரை வந்து சிறை வச்சுட்டாங்க உள்ள ஒரு 4 மணி நேரம். இதுதான் கர்ம வினைங்கிறது. நீங்கள் மாற்றுத்திறனாளிகளை வந்து 14 மணி நேரம் பஸ்ஸில் வந்து இறங்க விடாமல் வந்து பண்ணீங்களே, திடீர்னு அவனுக்கு அர்ஜென்ட்டாக வந்து எங்கேயோ ஒரு இயற்கை உபாதை வருகிறது. மாற்றுத்திறனாளி 14 மணி நேரம் வச்சிங்க. அதே மாதிரி ஆசிரியர்களை வந்து 6 நாள் சிறைனா மண்டப சிறையில் வைத்து அதில் ஒருவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். இப்படி அங்கன்வாடி தொழிலாளர்கள் இதே மாதிரி வந்து ஆங்காங்கு சிறை செய்யப்படுகிறார்கள், அடைத்து வைக்கப்படுகிறார்கள். சத்துணவு தொழிலாளர்கள், ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா அவங்களாம் செவிலியர்கள், மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், இத்தனை பேர் வந்து இதில் வந்து என்னென்னா இப்போ இந்த அரசு பேரில் அவங்களுக்கு என்ன ஒரு மரியாதை, ஒரு அக்கறை, ஒரு பயமோ இல்லை வந்து ஒரு மரியாதையோ இருக்கும் மக்களுக்கு, இவர்களை வஞ்சிக்கும் அரசு. இதனால தான் என்ன ஆகுது, இப்போ அரியலூரில் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுப்பன்னியை வந்து வேட்டையாடக்கூடாது, இதெல்லாம் வேட்டையாடக்கூடாதுன்னு ஒரு பட்டியல் இருக்குது. அதில் காட்டுப்பன்றி, அதில் எங்கேயோ ஒரு காட்டுப்பன்னியை வந்து பிடிச்சிக்கிடுச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க அந்த கிராமத்து மக்கள். அது ஏதோ இறைச்சிக்காக பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த வனக்காவலர்னால் ஃபாரஸ்ட் போலீஸு, இவங்க வந்து தடுத்துருக்காங்க காட்டுப்பன்றி அதை வேட்டையாடக்கூடாது. எப்படி இங்கே வந்து யாரோ தாசில்தாரே யாரையோ வந்து இந்த சமரசம் பேச வந்தவரை வந்து சிறை வச்சாங்களோ, இந்த வனக்காவலரை பிடிச்சி தாக்கி அவரை சிறை வச்சுட்டாங்க. நீங்கள் மக்களை மதிக்காமல் மக்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த பயன்களை வந்து மறித்து ஊழல் செய்து மோசடி செய்ய மக்களுக்கு அரசு மீது, காவல்துறை மீது, அரசு அதிகாரிகள் மீதான வெறுப்பு அதிகமாகிறது, கோபம் அதிகமாகிறது, மரியாதை குறைகிறது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் ஆசிரியர்களையும் மாற்றுத்திறனாலையும் பிடிச்சி நீங்கள் உள்ளே வைக்கிறீங்கள, அவன் நீங்கள் அரசு அதிகாரிகள் வந்தால் ஞாபகம் இருக்கா, பொன்முடி ஒரு தடவை போனார், சேத்தவாரி அரைச்சாங்க. சில வேறு ஒரு தங்கம் தென்னரசு ஒரு இடத்துக்கு போனார், அவரை சுற்றி நின்று ஒரே கேரோ மாதிரி பண்ணி அவரை வந்து காரில் அவர் தப்பிச்சு வந்தால் போதும்னு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்தார். இது மாதிரி நிறைய நிகழ்வு ஆராசா ஒரு இடத்துல நடந்தது, இப்படி பல இடங்களில் நடந்தது. அப்போது மக்களுக்கு ஏன் வந்து அரசு மீதும் காவல்துறை இல்லை மற்ற அரசு துறை மீதும் மரியாதை குறைகிறது, பயம் குறைகிறதுனா, நீங்கள் அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறீங்க இல்லையா, அந்த அதிருப்தியும் வெறுப்பும் தான் இப்படி வந்து ஏதோ சொல்லுவாங்க ரிவிட் அடிக்குது. இதுதான் நடந்திருக்கிறது. இப்படி இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, அது வரைக்குமாவது ஒழுங்காக இருக்கலாம். இல்லைன்னா மக்கள் வந்து அவர்கள் சிந்திக்க வேண்டிய வழியில் சிந்திப்பார்கள். அடுத்ததாக திண்டுக்கல்லிலிருந்து பரமானந்தன் கேட்கிறார், மதுரையில் டீக்கடை வாசலில் அமர்ந்து மது அருந்தியவரை தட்டி கேட்ட அதிமுக நிர்வாகி செந்திலின் தலையை துண்டித்து கொலை நிகழ்ந்திருக்கிறதே. இது வந்து அது குடும்பம் முன்விரோதங்க. அது அப்படி கொண்டு போயிடலாம் கேஸை, அப்படி கொண்டு போயிடலாம். இல்லை, அங்கே உள்ள எஸ்பி அரவிந்த்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. இது ஏதோ குடும்ப முன்விரோதமாக இருக்குமோ என்று நாங்கள் விசாரணை செய்தோம். ஏங்க அவன் டீ கடை வச்சுருக்கான், ஏதோ அதிமுக அவன் ஏதோ ஒரு உள்ளூர் நிர்வாகி, துணைத் தலைவர், ஏதோ ஒன்று ரைட்டு,
செந்தில் இளைஞர். அவர் வந்து என்னென்னா அவர் டீ கடை வாசலில் காலையில் டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளெண்ணெய் திறந்துருவாங்க. விடிகாலையில் திறந்தால் தான் அந்த விடிகாலையில் வந்து டீ சாப்பிட்றதுக்குன்னு ஒரு கும்பல் வரும், கூட்டம். வீட்டில் எழுந்திரிச்சோன்னா நேராக போய் டீ கடையில் போய் நின்று டீ சாப்பிட்றதுன்னு அது இந்த கிராமப்புறங்களில் அந்த சிறுநகர்ப்புறங்களில் வரும். அது மாதிரி வந்து டீ கடையை திறக்க வந்தால் வாசல் 5-6 பேர் உட்காந்து தண்ணி அடிச்சிருக்கான் காலங்காத்தால். எந்திரிச்சு போடா டீ கடை திறக்கணுன்னா எந்திரிச்சு போக முடியாதுங்கிறான். டீ கடையை திறந்தால் தானே அந்த ஆள் வியாபாரம் பண்ணுவான். அந்த ஆள் அதிமுகவில் இருக்கான் இல்லை, ஒரு சாதாரண டீ கடைக்காரரு. கடையை திறந்தால் தான் அந்த ஆள் சுத்தம் பண்ணி கடையை சுத்தம் பண்ணி பாய்லரை பற்ற வச்சு வியாபாரம் முடியாதுன்னு ஆர்கியூமெண்ட் வந்த உடனே அவனுக்கு எந்த அளவுக்குன்னா அவங்க எல்லாருமே வந்து மது போதையா இல்லை ஒரு கால் கஞ்சா போதையா தெரில. ரொம்ப விடிகாத்தால அப்படின்னு சொன்னால் கஞ்சா போதையாக கூட இருக்கலாம். மது கூட எல்லாம் ராத்திரி பூரா கிடைக்குது, ஏதோ ஒரு போதை. மொத்தம் நம்ம திமுக அரசினுடைய உபயத்தில் அவர்களுடைய புண்ணியத்தில் வந்து ஏதோ ஒரு போதையில் இருக்கிறார். அவனை வந்து ஆர்கியூ பண்ணால் ஏதோ எல்லாம் விரட்டி விட்டான்றதுக்காக தலையை துண்டித்து கொண்டிருக்கிறார். அப்படி என்ன ஒரு வெறி இருக்கணும். இப்போது போலீஸ்காரங்க என்ன இது ஏதோ முன்விரோதம் மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவர் வீட்டில் அந்த செந்தில்ங்கிறவரோட பொண்டாட்டி ஏதோ அவரோட சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிடுச்சான். இதை ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டாங்க. இதில் அந்த வகையில் ஏதாவது விசாரணை ஏதாவது அதில் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு நாங்கள் விசாரணை பண்ணோம். புச்ச பொண்டாட்டி உள்ள 1000 சண்டை வரும், போவாங்க 4 நாள் பொறுத்து திரும்பி வருவாங்க, இருக்கலாம். இப்போ என்னென்னா இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, அப்போ அந்த கோச்சிட்டு போச்ச அந்த அந்த பெண்மணி இவருடைய மனைவி அவங்க வகைரால யாரோ வந்து கொண்டு இருப்பாங்க. ஏன் அப்படி கொள்றவன் அவன் வீட்டில் போய் கொள்ள மாட்டானா? இங்கே பொண்டாட்டி வகையிலையோ அது அந்த மாதிரி குடும்ப தகராறுன்னா வீட்டில் போய் கொள்ள மாட்டானா? காலங்காத்தால் டீ கடை ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்தால் கொள்ளுவான் தெருவில். எஸ்பியே அப்படி தான் சொல்கிறாரு. ஏன்னா வந்து அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அந்த மடப்புறம் அந்த திருப்போணத்தில் நடந்ததெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் காதோட்டில் பேசணும், ஞாபகம் இருக்குங்களா? மடத்துப்புறம் நிகிதா நம்ம காதோட்டில் பேசும்போது பேசணும், நிகிதாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இது நகை கொள்ளையே இல்லை, நகை திருட்டே இல்லை, இது வேறு ஒரு மேட்ரு அப்படின்னு சொல்லி அங்கே 250 கோடி ரூபா பணம் கொண்டு ஒழிச்சு வைக்கிறதுக்காக வந்தாங்க. அதை வந்து ஒரு கீர்த்தியான காதோட்டில் சொன்னோம், கீர்த்தியான ஒரு புள்ளியுடைய முக்கிய நட்பு வளையத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பெண் தான் வந்து அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்தது. அப்பொழுது வந்து இந்த பையன் பார்த்துட்டார், அந்த பணம் அது அரிசி மூட்டைன்னு சொல்லி அங்கே அடுக்கிறது வந்து அது வந்து பண மூட்டை என்று தெரிந்து அந்த பையனுக்கு தெரிந்ததுனால வந்த குழப்பத்தில் அதனால் அவன் வெளியே சொல்லிட போகிறான்றதுனால தான் அங்கேயே வச்சு கோசாலையில் வச்சு அடித்து கொண்டாங்கன்னு நம்ம வந்து 4 மாதத்துக்கு முன்னால் இதில் நம்ம சேனல் 5ல் காதோடில் பேசியிருக்கோம். இப்போ போன வாரம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஸ்ரீமதி அவர்கள் மாண்புமிகு அவர்கள் வந்து நீதிபதி அவர்கள் என்ன சிபிஐ விசாரணை அறிக்கையின் பேரில் என்ன சொல்கிறாங்க, நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்துடுச்சு. எப்போது 4 மாதம் முன்னால் நம்ம சிபிஐ விசாரணைக்கெல்லாம் முன்னாலேயே சொல்லிட்டோம், நிகிதாவுக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை. ஐஏஎஸ் அதிகாரி டெல்லியில் இங்கேருந்து சிவகங்கையில் கலெக்டராக இருந்து அங்கே போனவங்க அவங்க மூலமாக இங்கே யாரோ ஒரு உயர் காக்கி ஒருவருக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் அங்கே உள்ள டிஎஸ்பி அங்கே உள்ள ராவத் என்கிற இந்த எஸ்பி வந்து நேர்மையானவர், அசாம்காரரு, நேர்மையானவர்னால் நமக்கு ஒத்து வராது இல்லை. அப்புறம் டிஎஸ்பி மானாமதுரை டிஎஸ்பி அவர் சண்முக சுந்தரத்தை வச்சு அதுவும் வேனில் வரும்போது ஒரு ப்ரைவேட் வேன் எடுத்துகிட்டு வராங்க, போலீஸில் எல்லாம் லுங்கி கட்டிட்டு வராங்க, தனிப்படை போலீஸ்காரங்க லுங்கி கட்டிட்டு தனிப்படையாக வராங்க. தனிப்படைனா அதுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும், அதுக்கு ஒரு கையெழுத்து போட்டு ஒரு உத்தரவு வேணும், அதெல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரைவேட் வேனில் வந்து அந்த வண்டி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பேரில் ஃபேக்காக ஒரு ஸ்டிக்கர் வேறு ஒரு நம்பர் ஒட்டி வந்தாங்கன்னு இவ்வளவும் நம்ம சேனல் 5ல் தான் பேசியிருக்கோம் காதோடில். நான் சொன்ன முதல் பகுதி இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றம் வந்து மதுரையில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நிகிதாவிற்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இதான் நம்ம சொன்னோம்.
அங்கே நகை திருடே போகவில்லை. இதுதான் நம்ம சொன்னோம். இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சிபிஐ அறிக்கையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை வச்சு நீதிபதியும் சொல்லிட்டாங்க. அப்போது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த பையனை, அந்த அஜித்குமார் என்ற இளைஞன் கொல்லப்பட்டிருக்கிறான். வேறு ஏதோ காரணம் என்ன, அதில் யார் யாரெல்லாம் இருந்தார்கள், இதெல்லாம் நம்ம காதோடில் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் இனிமேல் தான் சிபிஐ விசாரிக்கணும். நம்ம சிபிஐக்கு முன்னால் நம்ம ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம சொல்லிட்டோம். சிபிஐ ஏன்னா அவங்க சிபிஐ வந்து அமைக்கப்பட்டதே, விசாரணை அமைந்ததே அதுக்கெல்லாம் பின்னால் நம்ம பேசுனதுக்கு அப்புறம் தான். அப்போ சிபிஐ விசாரணையே வந்து உத்தரவிடலை. அப்போ நம்ம 4 மாதத்துக்கு முன்னால் நமக்கு கிடைத்த தகவல் துல்லியமாக இருப்பதால் தான் ஏறக்குறைய அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. இப்படி தான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ அங்கே காவல்துறையில் வந்து நேர்மையாக இருந்தால் அவங்கள வந்து உடனே அந்த அவரை ராவத்தையும் மாற்றிட்டாங்க, அந்த இடத்துல வைக்காமல் வேற ஒருத்தர் கொண்டு வந்து போட்டாங்க. அப்போது காவல்துறை என்பது அரசாங்கம் மேலிடத்தில் என்ன சொல்கிறார்களோ அதை வந்து சும்மா வெறும்ன அனௌன்சர் மாதிரி வந்து அந்த நியூஸ் படிக்கிறவங்க செய்தி சேனலில் போய் பார்த்தீங்கன்னா யாரோ தான் நியூஸ் எடிட்டர் ப்ரிப்பேர் பண்ணி தருவார். செய்தி வாசிக்கிறவங்க வந்து அப்படியாக மேக்கப் போட்டு சிரிச்சுக்கிட்டு வந்து செய்தியை வந்து படிச்சுட்டு போவாங்க. அது மாதிரி காவல்துறை உயர் அதிகாரிகள் எங்கேயோ எழுதி தர சீட்டுகளை வைத்துக்கொண்டு அந்த செய்திகளை சொல்லுகிறார்களே தவிர உண்மையை மறைப்பதற்காகவே அவர்களை வந்து பயன்படுத்துகிறார்கள். இது வந்து இதே மாதிரி தான் இந்த தலையை துண்டித்து என்று சாதாரணமாக ஒரு கோவத்தில் டீ கடையில் வந்து காலி பண்ணி வேணும்னா அவன் வந்து 2 விஷயமா இருக்கணும். முன்விரோதம் என்பது உண்மையாக இருக்கலாம், நம்ம வந்து அது இல்லவே இல்லை, நம்ம சொல்கிறதுக்கு நம்ம இல்லை. ஆனால் முன்விரோதமாக இருந்தால் அவன் வீட்டில் போய் கொண்டு இருக்கலாமே, குடும்ப விஷயமா இருந்தா. ஏன் வந்து டீ கடை வாசலில்? சரி, டீ கடை வாசலில் போதையில் இருந்தா அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ப முடியும். போதையில் இருந்தால் அந்த 80 வயசு மூதாட்டிய போதையில் வந்து 22 வயசு பையன் கற்பழிக்கிறான்னா, போதை இல்லைன்னா அவனுக்கு அந்த நினைப்பே வராது. இந்த மாதிரி ஒரு ஒரு குதர்க்கமான ஒரு விபரீதமான ஒரு சிந்தனை வராது. ஒரு பெண்ணை பார்த்தால் காமைச்சை வரலாம், 80 வயசு கிழவியை பார்த்தாலோ 8 வயசு பொண்ணை பார்த்தாலோ வராது. வருதுன்னா அந்த போதை தான் அது காரணம். அதே மாதிரி இதுக்கும் போதை தான் காரணம். வழக்கம் போல காவல்துறை மறைக்கிறது. ஓகே சார். அடுத்ததாக செஞ்சியிலிருந்து செந்தில்நாதன் கேட்கிறார். இந்தியாவில் ஷாரியா சட்டத்தை நிறைவேற்ற ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் ஓவைசி வற்புறுத்துகிறாரே. அதுக்கு தான் அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர், அழகாக பதில் சொல்லிட்டார். சரிங்க, பண்ணிவிடுவோம். ஷாரியா சட்டத்து பிரகாரம் வந்து திருட்டுனா கையை வெட்டிடணும், கற்பழித்தாலோ கொலை பண்ணாலோ மரண தண்டனை, கள்ள உறவு, ஐயா சுபவி அவர்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு பேர் என்ன, திருமணம் கடந்த உறவு, அது மாதிரி உறவு, கள்ளக்காதல் அந்த மாதிரி இருந்தது. இவன் கூட ஏற்று விட்டுக்காரன் பொண்டாட்டி கூட போயிட்டான் போனவன் தான், அந்த மாதிரி விஷயம். அப்படியா இருந்தால் நடு ரோட்டில் நிற்க வச்சு பொதுமக்கள்கிட்ட கல்லை கொடுத்து கல்லால் அடித்து கொள்வது, இதுதான் ஷாரியா சட்டம். ஐயா ஷாரியா சட்டம்னா இதெல்லாம் வச்சுக்கலாமா? இந்த 4 பொண்டாட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பொண்டாட்டியை வந்து விவாகரத்து பண்ணால் சொத்து கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு 3 குழந்தையோ 4 குழந்தையோ 5 குழந்தையோ அவங்க பெற்று போட்டிருப்பான், விவாகரத்து பண்ணிச்சாங்க. நம்ம பேசுகிறது முஸ்லீம் பெண்களை பற்றி, அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய எதிர்காலம் பற்றி. அவங்களுக்கு வந்து அந்த சொத்து, இவனுடைய சொத்து, அடுத்தது ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்க, இவர் அதுக்கு சொத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு? முதல் பொண்டாட்டிக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து இந்து சக்சஷன் ஆக்ட்னு இருக்குது. நேரு புண்ணியம் கட்டிக்கிட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சட்டம் வரக்கூடாது. அது எப்படி இந்து சக்சஷன் ஆக்ட், இந்தியன் சக்சஷன் ஆக்ட்னு எல்லாருக்கும் பொதுவாக கொண்டு வரணுன்னாரு. நேரு அதை விரும்பலை. அதனால் பட்டேல் இறந்த பிறகு அதை கொண்டு வந்தார். அங்கெல்லாம் இப்போ நம்ம இதில் இந்துக்களில் என்ன சொல்லுவோம், ஜீவனாம்சம்னு ஒன்று கொடுக்கணும். சம்பாத்தியத்துக்கு தகுந்த இவங்க சம்பாத்தியம் என்ன, மனைவி சம்பாத்தியம் என்ன, வருமானம், செலவு, எத்தனை குழந்தைகள், இதெல்லாம் பொறுத்து அந்த ஜீவனாம்சம் ஃபேமிலி கோட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஷாரியா சட்ட பிரகாரம் தான். அவர் அமித்ஷா தான் கேட்டார், இந்த 4 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கணும், கட்டின பொண்டாட்டி வந்து தெருவில் நின்னா கூட அதுக்கு வந்து சொத்தோ இல்லை அதுக்கு வருமானமோ ஜீவனாம்சமோ கொடுக்கக்கூடாது. இப்படி ஒரு ஆணாதிக்க முறை இதெல்லாம் வந்து இங்கே வரும்போது ஷாரியா வேணுன்றீங்க. கையை வெட்டணும், கல்லால் அடித்து கொள்ளணும், இல்லை மரண தண்டனை கொடுக்கணும், கழுத்தை வெட்டி கொள்ளணும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் அவன் கொலை செஞ்சான்னா, இளைஞனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் வந்து நடு ரோட்டில் வந்து தலையை குனிட்டானு டொப்பு, அதுக்குன்னே ஒரு ஆள் அறுவாலை வச்சுட்டு ரெடியாக ஸ்ட்ராங்காக இருப்பார். பத்துக்குன்னு ஒரு 10 பேரை தலை அப்படியே உருளும்.
பொதுப்படியாக சட்டபூர்வமாக. அப்போ அதுக்கெல்லாம் ஷாரியா வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு. ஓவைசி பதில் சொல்லலை. நம்ம இதுதான் சொல்ல முடியும். வேணுங்கிற இடத்துல நீங்கள் ஷாரியா வந்து சௌகரியமாக இருக்கிற இடத்துல ஷாரியா வேணும், எல்லா இடத்துலையும் ஷாரியா வச்சுப்போம். கழுத்தை வெட்டிடுவோமா, கையை வெட்டிடுவோமா, திருடினா கையை வெட்டினோன்னு வெட்டிடுவோமா? அதுதான். அடுத்ததாக கீரனூர்லேருந்து தவசி கேட்கிறார், தாய்லாந்து நாட்டில் நடைபெறும் ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் மாஸ்கட் அடையாளமாக அனுமார் படம் வைக்கப்பட்டுள்ளதே. ஆமாங்க, எல்லா ஊர்லேயும் வந்து ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க. இந்தோனேஷியாவில் நான் 18 வருஷம் இருந்திருக்கேன். அங்கே உள்ள கரன்சி நோட்லேயே பிள்ளையார் படம் போட்டிருக்காங்க. இதில் அது என்ன சொல்கிறது, ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து அங்கே ஒரு அந்த உள்ளே நுழையும் போது வளைவு, அதில் சதுர் தர்ம ஏக கர்ம, சமஸ்கிருதத்தில் போட்டிருந்தாலும் தமிழ்லையும் அதே தான் அர்த்தம். 4 வகை வர்ணம் 4 வகை தர்மம் அப்படின்னு சொன்னால் கூட வர்ணம்னு சொல்கிறது சாதின்னு சொல்லுவாங்க. இந்த கூட ஏக்க கர்ம, எல்லாருக்கும் ஒரே கடமை தான்டான்றான். 4 பேரும் ஈக்குவல்ன்றான். நீங்கள் 4 விதமான ஜாதின்னு சொல்லி நீங்கள் பேசிக்கிட்டீங்களே, எல்லாம் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒரே கடமைங்கிறான். அந்த மாதிரி பல நல்ல இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் இதெல்லாம் வந்து மற்ற நாடுகளில், குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில், கம்போடியாவுக்கு போனீங்கன்னா நம்ம ஊருக்கார சோழர்கள் கட்டின கோயில் தான் இருக்குது, அங்கோர் வாட்டம் போன்ற கோயில்கள் சீனா வரைக்கும் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது இப்போ வந்து ஏஷியன் அத்லெட்டிக் இந்த தடகள இது போட்டி நடைபெற இருக்கிறது. அதுக்கு வந்து மாஸ்காட்னு ஒரு சும்மா ஒரு அதுக்கு ஒரு எம்ப்ளம் மாதிரி வைப்பாங்க. அதுக்கு ஆஞ்சநேயர், அதாவது அனுமாருடைய படம், அதை ஒற்றிய ஒரு உருவம் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அதை வச்சுருக்காங்க. நினச்சி பாருங்கள், நம்ம நாட்டு கரன்சி நோட்டில் பிள்ளையார் படம் போட்டுற முடியுமா? உடனே சிறுபான்மையினர் கொதிக்கிறாங்களோ இல்லையோ, சிறுபான்மையினர் பெயரில் சில அரசியல்வாதிகள் எவ்வளவு கலாட்டா பண்ணுவாங்க. இது ஏதோ ஒரு இதுக்கு வந்து ஒரு அனுமார் படத்தை வந்து ஒரு அடையாளமாக வைக்கிறாங்க. இந்தியாவில் வந்து ஒலிம்பிக் நடக்குதுன்னு வைங்க, ஏதோ ஒரு பீரியடில் 34 ஏதோ ஒரு கேட்டிருக்காங்க, தெரியல, ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இது நடக்குது, விளையாட்டு போட்டியோ இல்லை ஒன்று. அதுக்கு அந்த மஸ்காட்னா ஒரு அடையாளம், லோகோ, ஒரு பிள்ளையார் படமோ இதே மாதிரி அனுமார் படமோ வைக்க விட்டுருவாங்களா? கேட்டால் மதசார்பற்ற நாடு தாய்லாந்து மட்டும் என்ன, தாய்லாந்து பௌத்த மதத்தை வந்து அஃபிஷியல் மதம் வந்து அங்கே பௌத்த மதம். பௌத்தத்துக்கும் அனுமாருக்கு என்ன சம்பந்தம்? அங்கே அனுமாரை வந்து அவன் அனுமார் இந்து மதம்னு பார்க்கல. அவன் எப்படி பார்க்குறான்னா, அனுமார் என்பது ஒரு 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 இப்போ இங்கேருந்து கடலை தாண்டி போனார் அவர் இலங்கைக்கு சீதையை மீட்பதற்கு. வீரம், துணிச்சல், விவேகம். ஒரு விளையாட்டுனாலே அதில் வீரம் வேணும், துணிச்சல் வேணும், ஆர்வம் வேணும், விவேகம் வேணும். இதெல்லாம் உள்ளது தான் விளையாட்டு. எந்த விதமான விளையாட்டு போட்டியாக இருந்தால் அப்போ அதற்கு அடையாளமாக கொண்டுறாங்க. இது இந்தியாவில் நடக்குமான்னு நினச்சி பாருங்கள். இந்தியாவிலிருந்து இந்து மதத்திலிருந்து வந்த அனுமாரை கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க, பிள்ளையாரை இங்கே வைக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் முருகன் கோயில் எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஏதோ நாட்டில், ஆப்பிரிக்க நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலெலாம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று அங்கே தமிழ் பரவி இருக்குது, இல்லை தமிழர்கள் அந்த காலத்திலே இருந்திருக்கிறார்கள். ஏன் ஒரு கால் நம்ம ஊரில் இப்படி இருக்கலாமோ என்னமோ. நம்ம ஏன் அனுமாரை அடையாளமாக வைக்கணும்? நம்ம நாட்டில் அரசியல்வாதி பூரா அவ்வளோ பேரும், முக்கால்வாசி பேர் அனுமாராக தான் இருக்கான். நான் சொல்கிறேன், இந்த அனுமாருங்கிறது அனுமாரை அவமானப்படுத்துறதுக்காக சொல்லலை. அனுமார் வானரம்னு சொல்லுவாங்க. வானரம் என்பது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மனிதனுக்கும் குரங்குக்கும் இடையில் வந்த ஒரு இனமாக கருதப்படுவது. குரங்கும் இல்லை, மனிதனும் இல்லை, இடைப்பட்ட ஒரு. அதனால்தான் வந்து அதால் பேச முடியும், குரங்கால பேச முடியாது. நம்ம ஊரில் அனுமார்னு சொன்னால் குரங்குன்னு ஒரு பொதுவான ஒரு புழக்கத்தில் இருக்கிறது. நம்ம ஊரில் இப்படி நினச்சிருப்பாங்களோ என்னமோ. நமக்கு அரசியலில் தான் வந்து இத்தனை அனுமார் இருக்கே, இது வேறு தனியாக ஒரு அனுமார் அடையாளம் எதுக்குன்னு நினச்சிருக்கலாம். இந்து மதத்தையோ இல்லை வந்து இந்து மதம்னு விட்டுருங்க. இந்து மதம் என்பது ஒரு வாழ்க்கை முறை, மதமே அல்ல, வாழ்க்கை முறை. அதில் இருக்கக்கூடிய அடையாளங்களை உலகம் பூரா போற்றுகிறது, நம்ம ஊரை தவிர. அடுத்ததாக பெங்களூர்லேருந்து தேவேந்திரன் கேட்கிறார், கனா படத்தில் மொத்தம் 88 வரி பாடலில் 2 வரிகள் பாடிய நடிகர் சிவகார்த்திகேயன் மகள் ஆராதனாவுக்கு சிறந்த பின்னணி பாடகி விருது கொடுத்துள்ளதே தமிழக அரசு. இல்லை, சின்ன குழந்தை, அது 2 வரி பாடியிருந்தாலும் ஒரு பின்னணி பாடியிருக்குன்ற வகையில் அதுக்கு விருது கொடுக்கறது வரவேற்கப்பட வேண்டியது. இதெல்லாம் ஒரு ஊக்கப்படுத்துவது தான். ஆனால் அதில் என்னென்னா, அந்த படத்தில் அந்த படம் என்ன, யார் இந்த தேவதைன்னு ஒரு நல்ல பாட்டு,
பாட்டு நல்ல பாட்டு, நான் கேட்டிருக்கேன். 88 வரி, அதில் 86 வரி வந்து வைக்கம் விஜயலட்சுமி என்ற ஒரு பிரபலமான பாடகி பாடியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், 2 வரி பாடின சிவகார்த்திகேயனுடைய, அப்போ நீங்கள் அந்த பாட்டுக்காக கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வைக்கம் விஜயலட்சுமிக்கும் கொடுத்து அந்த சிறுமிக்கும் கொடுத்துருக்கலாம். ஆராதனாவுக்கு கொடுத்ததை பற்றி நமக்கு ஆட்சேபனையே இல்லை, அது ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆனால் சிவகார்த்திகேயன் மகள் என்பதால் கொடுத்தது அப்படி தான் தெரியுது. ஏன்னா வைக்கம் விஜயலட்சுமி கொடுக்கலையே, 86 வரி பாடினவங்களுக்கு கொடுக்கல, 2 வரி பாடினவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் அரசியல் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த வகையில் சிவகார்த்திகேயன் மகள்னா, ஏன்னா பராசக்தியில் நடித்தார்ல, திமுகவுடைய அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக நடித்தார். படம் ஒன்றும் பெருசாக போனியாவில் இருந்தால் ஒரு காலம் அவருக்கு அந்த படம் போனியாகலைன்றது வந்து ஒரு ஆறுதல் பரிசாக இதை கொடுத்தார்களா. அதாவது விருதுகளில் அரசியல் இருக்கக்கூடாது. அது குழந்தைக்கு கொடுத்ததில் நமக்கு கொஞ்சம் கூட நமக்கு வந்து வருத்தம் இல்லை. நாம் வந்து அதை வரவேற்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அதை 86 வரியை பாடின வைக்கம் விஜயலட்சுமி அவங்களுக்கு சேர்த்து கொடுங்க, அது எவ்வளோ மரியாதையாக இருந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து கேட்குற மாதிரி கொடுக்கும்போது தான், ஓ இப்போ அந்த விருதுகளில் பாருங்கள், வரிசையா சிவகார்த்திகேயன், தனுஷ், கார்த்தி, சூர்யா, இப்படிலாம் பார்க்கும்போது அரசியல் கலந்திருக்கிறதோ என்கிற ஐயம், சந்தேகம் மற்றவர்களுக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிறது. விருது அந்த குழந்தைக்கு கொடுத்தது வாழ்த்துறோம். அதே சமயத்தில் அது ஒரு நியாயமான காரணமாக இருந்தால் அந்த வைக்கம் விஜயலட்சுமி அவர்கள் யாருன்னு கூட நமக்கு தெரியாது, ஆனால் பிரபலமான பாடகி, நல்லா பாடுறாங்க, அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கலாம். ஓகே சார். அடுத்ததாக விராலிமலையிலிருந்து வேலுநாதன் கேட்கிறார், CNN நியூஸ் 18 கருத்து கணிப்பில் 2026 தேர்தலில் திமுகவிற்கு 36%, அதிமுகவுக்கு 34%, தாவேகாவிற்கு 21% என்ற கணிப்பு உண்மையாக வாய்ப்புண்டா? திமுகவுக்கு எவ்வளோ? 36, அதிமுகவுக்கு 34. இதில் அப்படி வருது. அதே CNN இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ப முடியாதுன்னு சொல்லுது வந்து ஏதோ அவர்கள் நம்பகத்தன்மை இல்லாதவர்கள் அப்படி சொல்ல. இது வந்து சூழ்நிலைகள், அவங்க விசாரிக்கக்கூடிய முறைகள், பல காரணிகளை வைத்து இது மாறுபடுது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு 46% ஓட்டுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ 34 நம்ம சொல்கிறீங்க, 36 10% போயிடுச்சு. அப்போ அந்த பர்சன்ட் எங்கே போகுது? எங்கேயோ போனோம், ஒன்று அதிமுகவுக்கு போனோம், இல்லை சீமானுக்கு போனோம், இல்லை விஜய்க்கு போனோம். இதில் வந்து இதே CNNல இதே கருத்து கணிப்பில் யாரை நீங்கள் முதல்வராக வர விரும்புகிறீர்கள் கேட்கும்போது எடப்பாடிக்கு 33%, ஸ்டாலினுக்கு 27%, விஜய்க்கு 24%. இப்போ இதையும் நீங்கள் சொன்னதையும் ஒப்பிட்டு பாருங்கள். திமுகவுக்கு 36, 36. அப்போ அடுத்தது அதிமுக, ஆனால் ரொம்ப நெருக்கமாக 34 வருது. இங்கே இபிஎஸ்க்கு எடப்பாடிக்கு 33%, ஸ்டாலினுக்கு 27, 36% திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவன், அதில் ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறவன் 27% தான். அப்படி நீங்கள் ஒரு ஒப்பீடு எடுத்தீங்கன்னா அப்போ திமுகவில் 9% வந்து ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு நினைக்கிறானா? நீங்கள் அப்படி தானே கணக்குன்னு ஒப்பிட்டு பார்த்தா அப்படி தானே தெரியுது. ஆமாம், உதயநிதி வரணும்னு நினைக்கலாம், இல்லை கனிமொழி வரணும், அது ஒரு புது கணக்கு ஒன்று இருக்குல்ல, வரலாம்னு நினைக்கிறானா? ஆக இந்த கருத்து கணிப்புகள் வந்து இப்படி தான் வந்துருக்கு. ஆனால் ஒன்று தெரியுது, 46% வாங்கி திமுக தான் வரும் அப்படிங்கிற ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் இருந்த நிலைமையிலிருந்து இப்பொழுது தொங்கு சட்டசபை மாதிரி எப்படி வேணால் வரும், அப்படியே வந்தாலும் ஜெயிக்கிற கட்சிக்கும் ஜெயிக்கிற கூட்டணிக்கும் அடுத்து வர கூட்டணிக்கும் 2-3% மேலே வித்தியாசம் இருக்காது அப்படி என்று ஒரு நிலைக்கு இப்போ வந்திருக்க மாதிரி தெரியுது. இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் ஒரு சின்ன சின்ன கூட்டணிகள் இன்னும் முடிவாகாத நிலையில் எப்படி வந்து மாறும்னு தெரியாது. அப்போ 2 மாதத்துக்கு முன்னால் இருந்த 46% நீங்கள் 36% ஆச்சுன்னா இன்னும் 2 மாதத்துக்குள்ள ஒரு நம்ம நயினார் நாகேந்திரன் 13 பேர் கைதாவார், அமித்ஷா மேடையில் வச்சுக்கிட்டே சொன்னார். 13 பேர் வேணாம், 3 பேர் ஆனால் கூட அதோடைய இமேஜ் டேமேஜ் வரும், அதுக்கு உண்டான தாக்கம் வரும். எப்படி நடக்கும் என்பது சொல்ல முடியாது. வந்து கருத்து கணிப்புகளை வந்து 100% நம்ப முடியாது, நான் அவர்களை சொல்லி குற்றமில்லை. இருந்தால் கூட சூழ்நிலைகள் முன்ன மாதிரி இல்லை, மாறிக்கிட்டு வருது. திமுகவுக்கு எதிரான அதிருப்தி, வெறுப்பு, கோபம் மக்களிடையே அதிகமாக இருந்தது என்பதை விட இருந்து கொண்டிருக்கிறது.
மக்களுக்கு முன்னால் கொஞ்சம் பயம் இருந்துச்சு அதை வெளிப்படுத்துறதுக்கு. அந்த பயம் மெல்ல மெல்ல குறைகிறது. வெளிப்படையாக பேச தொடங்கி விட்டார். இதுதான். ஓகே சார், கேள்விகளெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு காதோடு 2-3 பிட்டு சமாச்சாரமாக சொல்லுவோம். ஒன்று வந்து தீபத்தூண் திருப்பரங்குன்றத்தில் ஏற்றணும்னு ஒருத்தர் வந்து அவர் நீதிமன்றத்தில் வரைக்கும் போய் போராடி, அது கடைசியில் அது எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் உட்பட ஒரு 5 பேரையோ 10 பேர் மட்டும் அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லிட்டு, அவர் ஏற்கனவே ஒரு இந்து இயக்கத்திலிருந்து அதிலிருந்து பிரிந்து ஒரு தனி இயக்கமாக ஆரம்பித்தார். இந்த தடவை அவருக்கு திருப்பரங்குன்றம் பகுதியிலேயே அவருக்கு தாமரை சின்னத்தில் அவர் வந்து எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதியில் நிற்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறது. தாமரை சின்னத்தில் அவர் நிற்கப் போகிறார். ராமராமன் அவர் நிற்கப் போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி. ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு வந்துட்டார். அவர் தான் போய் அந்த ஏற்றணும்னு சொன்னார், கோர்ட்டுக்கு போனார், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனார். அவர் ஒரு இயக்கம், அவர் இந்த காவி உடையெல்லாம் போட்டிருக்காரு, அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னால் கூட, அந்த வகையில் அவர் வந்து பாஜகவில் இல்லை, அது ஒரு இந்து ஏதோ ஒரு கட்சின்னு வச்சுருக்காரு. அது ஏன்னா ஒரு கூட்டணின்னு பேர் வச்சுக்கலாம், இல்லை இந்த அவருக்கு சின்னம் இல்லைன்னு சொல்லி இந்த சின்னத்தில் அவர் வந்து திருப்பரங்குன்றம் தொகுதியோ அதை ஒட்டிய தொகுதிகளில் வந்து நின்னார்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு அந்த இந்து எழுச்சிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வரும்னு சொல்லி அவர் ஒரு கேண்டிடேட்டுன்னு இது ஒரு ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து நேரடி அரசியல் இல்லை. அவர் ஒன்று. அடுத்தது நம்ம விசிகால ஒரு நியூஸ் சிறுத்தைகளில், அதில் ஒரு அரசு ஒருத்தர் இருக்கார். ஆமாம், ஒரு அரசு 2ஆம் கட்ட தளபதிகளில் அவரும் ஒருத்தர். திமுக அரசுடன் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உறவில் இருப்பவர். இப்போ வந்து அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்லிட்டாரு, ஐயா ராமதாஸ் உள்ளே வந்தால் கூட்டணியில் நாங்கள் வெளியேறுவோம்னு முந்தானத்தையோ வெளிப்படையாக சொல்லி பேசினதுக்கு. ஆமாம், அங்கே என்னன்னால் நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கோம், அப்படி போய் இவர் வந்து வெளியே போனோன்னா இவர் மட்டும் சில பேரோடு போவாரே தவிர முழுதாக போக மாட்டார். ஒரு 4 பேர் ஏற்கனவே உள்ள தளபதிகள் இங்கேயே வந்து திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்பாங்க, கட்சி பிளவுபடும், சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ என்ன உறுதியாகுதுன்னா, ஏறக்குறைய நம்ம பேசின அதே ட்ரெண்டில் அந்த அரசுன்னு முடியுத ஒருத்தர் பேர், அவர் வந்து அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்களாம். திமுகவுக்கு இப்போ ஒரு 4 ராஜ்யசபா எம்பி அடுத்த சில மாதங்களில் வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வரக்கூடிய காலியாகக்கூடியது 4. அந்த 4ல் 1 2 எப்படியும் திமுக காரங்களுக்கே கொடுத்துருவாங்க. 1 வந்து அவர் அந்த அரசுக்கு கொடுக்குறார். அந்த அரசுக்கு ராஜ்யசபா எம்பி யார்? இப்போ எப்படி கமலஹாசனுக்கு எப்படி கொடுத்தாங்க? அவர் கட்சி மக்கள் நீதி மையமாக இருந்தாலும் திமுக சார்பில் தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி அங்கே வந்து ராஜ்யசபாவில் வந்து அவர் வந்து எந்த எம்பின்னு கேட்டால் டெக்னிக்கலாக அவர் திமுக எம்பி, பேர் தான் மக்கள் நீதி மையம் வெளியில், ஆனால் திமுக. அதே மாதிரி இவரையும் ராஜ்யசபா எம்பியாக இந்த அரசு என்று முடியும் பெயருடைய அந்த தளபதி அவருக்கு திருமாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அவருக்கு கொடுக்குறாங்க. இது கொடுக்கறது என்னன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பேசினதை உறுதி செய்கிறாங்க. திருமா தனியே போகிறேன் என்று, அதாவது கூட்டணியிலிருந்து பிரிந்து போவதாக இருந்தால் அவர் வந்து கட்சியை பிளந்து கொண்டு தான் போக வேண்டும். ஒரு பிரிவு இங்கே இருக்கும், அந்த பிரிவுக்கு அப்போ தலைமை இவர் தான். அப்போது இவரை வந்து எப்படி தக்க வைக்கிறது? நாளைக்கு ஏதாவது திரும்ப அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போயிட்டா, மொத்தமாக விசிக வெளியே போயிடுச்சுன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய நஷ்டமாயிடும் வாக்கு வங்கியில். இப்போ இவருக்கு ராஜ்யசபா எம்பி அப்படின்னு இந்த செய்தி கேள்விப்பட்டு திருமா அவர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறார். திருமா இவர் எதிர்பார்க்காத ஒரு திடீர்னு வந்து விழுந்த சீட்டு இது. இவர்கிட்ட கலந்து ஆலோசிக்கலை, அவர் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்சியை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கூட்டணியிலேருந்து பிரிக்க அவர் விடமாட்டார். அப்போ பிளவுபடும். எப்படி சிக்கல்? இது ஒன்று. 3வது பிட் வேறு செய்திகள் தான். நம்ம வாட்சு அமைச்சர்
30,000 கோடின்னு சொல்லி ஆடியோவில் பேசிட்டாருன்னு சொல்லி கடைசியில் இருந்த பதவி போய் வேறு ஏதோ டம்மி பதவிக்கு மாற்றின அமைச்சர். இந்த அமைச்சர் வந்து அப்போலேருந்தே அவர் பேரில் கோபமாக இருக்காங்க கட்சி தலைமையில். யாரோ ஒரு வயர்னு ஒரு வடநாட்டு இந்த இணையதள பத்திரிகை அவங்களுடைய நிருபர்கிட்ட தான் 30,000 கோடி பையன் மாப்பிள்ளை எல்லாருமா வந்து ஒரு வருஷத்துலேயே சம்பாதிச்சிட்டாங்கன்னு 2022 ஆடியோவில் பேசினதாகவும், அந்த பணத்தை அவாலால் எப்படி வெளியே எடுத்துகிட்டு போய் உள்ளே கொண்டு வரதுங்கிறதுல தான் அவங்க பிஸியாக இருக்காங்களே தவிர பொது மக்கள் விஷயத்தில் எதுவுமே அரசாங்க விஷயத்தில் கவனிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி அவர் புலம்புனது தான் வெளியாகி தான் அவருக்கு பதவி டம்மியாக்கி, அந்த டம்மியாக்கின பதவியிலையும் பாதியை வந்து பிரித்து தொழில் அமைச்சர்கிட்ட கொடுத்து இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ அவர் என்னை விட்டுருங்க, எனக்கு அரசியலே வேணாம், நான் ஏதோ முன்னால் பிழைச்சிட்டு இருந்த மாதிரி வெளிநாட்டில் போய் நான் போய் கார்ப்பரேட்டு இதில் வந்து நான் போய் பிழைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவரை வெளியே விட்டால் இவர் வந்து சும்மா போவாரா, இதை போய் ஏதாவது பேசிடுவாரான்றதுக்காக, இவரை மடக்கி போடணுன்றதுக்காக இவர் வந்து ஏதோ ஒரு மதுரையில் வந்து ஒரு நிலத்தை 2.25 ஏக்கரா நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்ததாக ஒரு வழக்கை யாரையோ புகார் கொடுக்க சொல்லி இவரை ஒரு வழக்கில் சிக்க வைத்திருக்கிறார். அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ இவர் வந்து ஒரு 2.25 ஏக்கர் யாரையோ மிரட்டி ஆக்கிரமிப்பு செய்ததாகும். அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி சில தகவல்கள், அது சரியான தகவலா உண்மையானதா உண்மைக்கு புறமானதா தெரியல, எங்கேயோ அனுப்பிவிட்டு இவருடைய சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து இடி வந்து ரெய்டு நடத்தியிருக்கிறது. ஆனால் வெளியில் வந்து கசியும் தகவல் என்னென்னா, இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இவரை பயமுறுத்தி நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் கட்சியில் தான் இருக்கணும், இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது, கட்சியை விட்டு போக முடியாது, டம்மியாக இருந்தால் டம்மியாக தான் இருக்கணும், அப்படி அச்சுறுத்துவதற்காகவும் அன்று பேசியதற்கு 30,000 கோடின்னு பேசி அவர் சிக்கலாச்சு இல்லையா அவங்களுக்கு, அதற்கு ஒரு ஏறக்குறைய ஒரு தண்டனை மாதிரியும் இருக்கட்டும்னு சொல்லி இப்படி அவரை உள்ளுக்குள்ளேயே வந்து ஆளுங்கட்சியில் வந்து பழிவாங்கல் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வந்து தன்னுடைய நண்பர்களிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறார். நடந்தது தானே சொன்னேன், நான் போய் ஆக்கிரமிப்பு பண்ணேன்னு சொல்லி என் பேரில் வழக்கு, எனக்கு சம்மந்தப்பட்ட எங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் வேணும்ன்ட்டே போய் ரெய்டுக்கு ஏற்பாடு பண்ணி, அது ஒன்றும் இல்லை, அங்கே வந்து முக்கியமாக வந்து எனக்கு உங்களை பிடிக்கலன்னு நீங்கள் யாரோ இந்த வீட்டில் வந்து அவர் போதைப் பொருள்லாம் வச்சுருக்காருன்னு சொன்னால் செக் பண்ணி பார்ப்பாங்க, இருக்குது இல்லைங்கிறது அப்புறம். முதல்ல விசாரணை ரெய்டு நடத்துவது என்பது அது ஒரு ஃபார்மாலிட்டி. உண்மையாக இருக்கலாம், தகவல் உண்மையாக இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு போயிடுவாங்க. இதை மாதிரி என்னை வந்து சித்திரவதை பண்ணுறாங்க உள்ளே வச்சுக்கிட்டே அப்படின்னு அவர் வெளியில் நண்பர்களிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறார். இந்த 3 தான் தகவல். ஒன்று, தீபத்தூன் புதிதாக ஒரு எம்எல்ஏ உருவாகிறார் என்பது, இன்னொன்று ஒரு புதிதாக ஒரு ராஜ்யசபா எம்பி உருவாகிறார், அதில் அண்ணன் திருமா அதிர்ச்சி அடைந்திருக்கிறார், 3வது மதுரைக்கே வந்த சோதனை. இவ்வளோதான். ஆமாம், மதுரைக்கே வந்த சோதனை. அது இந்த 3 தான். ஓகே சார், காதோடும் அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.